வாங்க இன்னைக்கு என்ன வேலைன்னு இருந்துச்சுன்னு காட்டுறேன். ஸோ இங்கே இருந்த பரங்கள்லாம் வந்துச்சுல்ல, அந்த கல்லெல்லாம் வந்து டிராக்டர் வச்சு எடுத்துன்னு பின்னாடி அமிச்சிட்டோம். ஓகே, ஸோ அதில் ஒரு 2-3 பிக்கெட் ஃபென்ஸ் போச்சு. ஓகே, அது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கைன்னதை. டன். இங்கே இந்த பரங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இப்போது நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சம்பு. ஓகே, இப்போ சம்பு வந்து உள்ளே ஃபுல்லாக தண்ணியும் இருக்குது. ஓகே, முக்கால்வாசி டேங்க்கில் தண்ணி இருக்குது. சம்பு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்து சமம் பண்ணி விட்டுட்டா இது ரெடி ஆகிடும். இப்போ இந்த கேட்டில் வந்து நம்மளுடைய கேட் வந்து இந்த எல்லோ ஸ்டோன்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபென்ஸை தூக்கிட்டு இங்கே ஒரு பெரிய கேட்டு, ஒரு சின்ன கேட்டு, அப்புறம் இந்த எடுக்கிற ஃபென்ஸை தூக்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, மொத்தமாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு 3 கேட்டு வரும். ஒரு சின்ன கேட்டு, 2 பெரிய கேட்டு. இதை ஸ்டெப்ஸ் அப்போ ஃபிக்ஸ் பண்ணது. லெட்ஸ் கோ ஆன் த ஸ்டெப்ஸ் நவ். எடுத்தாச்சு டாடி. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து என்ன பண்ணோம், மண் கொட்ட ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ 9 குழியில் நம்மளுக்கு வந்து 8 குழியில் மண் போட்டிருக்கணும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தா 1 2 3வது குழியை முடிஞ்சிச்சு, 4 5வது குழி கொஞ்சம் கம்மி, 6 முடிஞ்சிச்சு, 7 முடிஞ்சிச்சு, நடுவில் 8வது போடணும். ஓகே, ஸோ இதில் இப்போ இது ஜேசிபி வச்சு இந்த குழியெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கையில் அள்ளி போடணும். லெட்ஸ் சி லைக் எப்படி ஆளை வச்சு போடணுன்னு பார்க்கணும். ஸோ இதான் பிளேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவங்க வந்து நம்மளுடைய ஃபேப்ரிகேஷன் டீம் வந்தவொடனே தே வில் ஃபினிஷ் ஆஃப் த ஒர்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன். அந்த பாத்ரூம், ஒரு பாத்ரூம்குள்ளே இது வரும், என்ன சொல்கிறது, மரம். ஓகே, ஸோ இதுதான் பாத்ரூம். இதுக்கும் மண் கொட்டணும். இதே மாதிரி இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கா மாதிரி இங்கே ஒரு பாத்ரூம். ஓகே, இதுக்கும் கொஞ்சோண்டு மண் பெண்டிங் இருக்குது, அதுவும் கொட்டிடுவாங்க. ஓகே, இதுதான் பயோசெப்டிக் டேங்க். பயோசெப்டிக் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. உள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இதில் ஃபுல்லாக மண்ணை ஜேசிபி வச்சு போட்டாச்சு. மீதி மண்ணை நாளைக்கு ஃபில் பண்ணுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடம் குப்பையாக இருந்த இடம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம், ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து இங்கே பைப் தருதா, இந்த பைப் தான் வந்து செப்டிக் டேங்க். ஸோ பயோசெப்டிக் டேங்க்லேருந்து போகிற பிட்டுக்கு அங்கே போயிடும். இப்போ அதே மாதிரி கண்டெய்னர்லேருந்து வர இதுடைய பிட்லேருந்து வர தண்ணியும் அந்த பிட்டுக்குள்ளே போயிடும். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக மரத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இந்த சைடில் இருந்த கலைங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. குருச்சரனுக்கு முடி வெட்டின மாதிரி க்ளீனாக இருக்குது. இப்போ அந்த கட் பண்ண இது இருக்குதுல்ல, இதெல்லாம் கொஞ்சம் 2-3 இங்கே பீசஸ் தான். மற்றது எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி அந்த வெஜிடபிள் கார்டன், ஐம் vlogging that, just give me a minute. ஓகே, அந்த வெஜிடபிள் கார்டனில் போட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த பைப் இதெல்லாம் மூடிடுவாங்க. இது நம்ம கண்டெய்னரில் இந்த டாய்லெட் பைப். இது வந்துட்டு இதான் அந்த வெஜிடபிள் கார்டனில் போட்டு மண் போட்டு மூடிட்டோம். இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. ஓகே, அதையும் போட்டு மூடணும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் இதெல்லாம் பண்ணும்போது அந்த குட்டி செடி ஒன்று, கருவேப்பிலை செடி, தன்னுடைய உயிரை தானம் செய்து விட்டது. நாங்கள் வரத்துக்குள்ள அவங்க எடுத்துட்டாங்க அது. ஆனால் எப்படியும் உள்ளே வேறு இருக்குது, வெளில வந்துடும். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே இந்த முள் செடி எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே, சந்தன மரத்தை எடுத்தோட வேணான்னு சொல்லிட்டேன், கீழே வருது. ஓகே, ஸோ இந்த இடம்லாம் ரொம்ப ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்கே வெஜிடபிள் பெட்டும் ரெண்டு வெஜிடபிள் பெட் போட்டுட்டா இதுதான். இது ஃபுல்லாக அந்த சத்தை, இந்த சத்தையும் வச்சு உள்ளே போட்டு
கவுடங் மேன்யூர் மாட்டு சாணம் மேன்யூர் போட்டு இது பண்ணிவிட்டு இங்கே ஒரு க்ரோ பெட் வந்துடும். ஸோ நம்மளுடைய இதெல்லாம் நம்மளுடைய இடம் தான். இங்கெல்லாம் கூட அந்த கள்ளி செடிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி தூக்கிட்டோம். ஓகே, இதெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பேக் சைட்லேயும் வந்து இங்கே சும்மா ஒரு ஓகே இதுதான் பேக் சைடு. ஓகே, பேக் சைட்லேயும் ஃபுல்லாக இருந்த இந்த அந்த பாண்டுக்கு தோண்டின மண்ணுக்குன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நாளன்னைக்கு ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்போ ஆள் வச்சு இதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபார் புத்தா ஸ்டாச்சு சொன்னதில்ல, இதுதான் எக்ஸ்டென்ஷன். இதுலேயும் மண் கொட்டியாச்சு. ஓகே, they have to fill it. இப்போ இந்த பைப்பு கீழே தான் அந்த சங்கன் சீட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போகிற கருங்கல் சோஃபாஸ் வரும். ஆமாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஆள் வச்சு இந்த சைடில் இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் செதுக்கி, ஓகே இந்த மண்ணையும் உள்ளே போட்டுருவோம். அநேகமாக ஒரு லோட் மண் தேவைப்படலாம். we will see how things are. ஓகே, இதெல்லாம் நம்ம மண் தான். இதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு எல்லா இடத்தையும் இன்னும் ஒரு எண்ட் ஆஃப் திஸ் மந்த் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் கிளியர் ஆகிடும். இதுதான் பாண்டை க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்த வாரம் பாண்டுடைய வேலை ஆரம்பிச்சிடுவாங்க. கீழே தர போட்டுட்டு சைடில் கல் அடுத்த வாரம் வருது, நாளைக்கு வருது. கல் வந்தால் சைடில் கல் கட்டிட்டு அந்த வாலை சுற்றி இந்த பாறாங்கல் வச்சுருவோம். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ஃபவுண்டன் பாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் திங்ஸ் வில் பி ரெடி. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணவர் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ஓகே, அவர் தான் அங்கே உட்காந்துன்னு இருக்கார். ஓகே, அவரை காட்டுறேன். இந்த பயோசெப்டிக் டேங்க். இது பாருங்க, பாவம் அந்த மனுஷன். ஓகே, ஜேசிபி இவர் தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டினார். ஓகே, எல்லாத்தையும் கிளியர் பண்ணார். இஸ் த மேன் பிஹைண்ட் எவ்ரி திங். ஓகே, ரொம்ப டைட் ஆகிட்டார். இனிமேல் அவருக்கு சோஃபா தானா தின்ன வந்துச்சு. அடே டாடி, அது ஃபுல் சிமெண்ட். ஓகே, ஈரம். ஓகே ஓகே, இல்லை உங்களுக்கு ஈரம் ஏறப்போகுதுங்க. ஓகே, இப்போ என்ன இது ஸ்டெப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த தொடப்பக்கட்டை இருக்குதா, இங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஆரம்பித்து இங்கே ஒரு லேண்டிங் போகும். இந்த இடத்துல ஒரு லேண்டிங்கு, இங்கே ஒரு லேண்டிங். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டு மேலே அப்போது வந்து ப்ராப்பர் ஸ்டெப்ஸு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் மேலே போகலாம். இதுக்கு மேலே வந்து ரெயிலிங் வந்துடும். அதுக்கு மேலே ஒரு ஷேட் நெட்டும் ரெடி ஆகிடும். ஷேட் நெட்டும் வாங்கியாச்சு, அது ஃபிக்ஸ் பண்ண அவ்வளோதான். ஸோ இது ஏறி அங்கே போனீங்கன்னா யூ வில் கெட் அன் ஆசம் வியூ, ஓகே, ஆஃப் த மவுண்டன்ஸ் சிட்டிங் ஃப்ரம் த கண்டெய்னர் ஹோம். ஸோ அங்கே உக்காஞ்சிங்கன்னா அந்த மவுண்டன் அவ்வளோ அழகாக தெரியும். அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஐ டோன்ட் நோ யூ கைஸ் கேன் see it or not. சின்ன லைட் தெரியுதா, அதுதான். ஓகே, ஸோ இங்கேருந்து அழகாக 2 சேர் போட்டு உக்காஞ்சிட்டு you can sit from here and watch the mountain. You can watch the mountain from here and you got good greenery and very good view. Sunset வந்து அங்கேருந்து அப்படியே பார்த்தா இங்கே சன்செட்டும் தெரியும். So it's a nice place. Okay, there is no big trees to stop your sunsets. It's nice. மற்றபடிக்கு டன். இங்கே காம்பவுண்ட் வாலும் போட்டாச்சு இப்போதைக்கு. இந்த சைட் ஃபுல்லாகவே கவர்ட். திஸ் பிளாட் இஸ் ஆல்சோ சோல்ட் நவ். அவர் நெய்பர்ஸ் ஆல்சோ, திஸ் பிளாட் ஆல்சோ சோல்ட் நவ். இட் இஸ் குட். ஐ திங்க் ஸோ பை middle of November this whole place will be ready and let's have a party by ஒரு பூஜை பண்ணலாம். ஓகே, ஸோ வில் by middle of November let's plan it out.
மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. டில் தென் யூ கைஸ் டேக் கேர். பாய் பாய் பாய்.